சேம் டேட்டாவை எப்படி எல்லா ஷீட்லேயும் அட் அ டைமில் என்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா ஷீட்டையுமே கண்ட்ரோல் வச்சுட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அது குரூப்பிங் ஆகிடும். குரூப்பிங் ஆனதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஷீட்டில் நீங்கள் டேட்டாவை என்டர் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி ஃபுல்லாக என்டர் பண்ணுறேன். ஸோ டிசம்பர் மந்த் வரைக்கும் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீக் 1 வீக் 2 அப்படின்னு சொல்லிட்டு 52 வீக்ஸுக்கு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு டெம்ப்ளேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா 3 ஷீட்லேயுமே என்டர் ஆகிடும். இப்போ 2023லேருந்து 25 வரைக்கும் என்டர் ஆகிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட்டில் ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பக்கத்து ஷீட்லேயும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதே சேம் ஃபார்மேட் தான். இப்போ டெலீட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா ஷீட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது பர்டிகுலராக ஒரே மாதிரி டெம்ப்ளேட் இருக்கிற டேட்டாவை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இது யூஸ்